ஃப்ரெண்ட்ஸ் 12th பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அனைத்திந்திய பணிகள் ஆர்டிக்கல் 312 யூஸ் பண்ணி அனைத்திந்திய பணிகள் உருவாக்கப்படுது. அனைத்திந்திய பணிகளுக்கான அதிகாரிகளை மத்திய அரசாங்கம் தேர்வு செய்கிறாங்க. மத்திய அரசாங்கம் தேர்வு செஞ்சு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுறாங்க. மாநில அரசு அந்த அதிகாரிகளை என்ன பண்ணலான்னா இடமாற்றம் செய்யலாம், ஆனால் பணி நீக்கம் செய்ய முடியாது. அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்க முடியறது யார் அப்படின்னா மத்திய அரசு தான் நீக்க முடியும். அப்போது இந்த அதிகாரிகள்லாம் மேக்ஸிமம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க? மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. கட்டுப்பாடு ஃபுல்லாக மத்திய அரசு சார்ந்தே இருக்குது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்ச ராஜமன்னார் குழு, இது மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்கிறதுக்காக அமைச்ச கமிட்டி, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனைத்திந்திய பணிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுவாங்க. அப்போ எந்த குழு அனைத்திந்திய பணிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு பரிந்துரைத்தது அப்படின்னா ராஜமன்னார் குழு. நெக்ஸ்ட் நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு பற்றி பார்க்கலாம். நம்ம நாட்டோட நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக 2 நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கமிட்டி 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையிலையும், நெக்ஸ்ட்டு அவருக்கு பின்னாடி கே அனுமந்தையா அதுக்கு தலைமை தாங்குறாரு. இந்த குழு 20 அறிக்கையை வழங்கியிருக்காங்க. 2வது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு 2005 அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தலைவராக வீரப்ப மொய்லியும் அவருக்கு அப்புறம் வி ராமச்சந்திரனும் தலைவராக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு 1966, செகண்டு 2005. தேங்க்யூ.